Hello students, this video is prepared for Tamil Nadu 12th standard zoology students. In your book Unit 4 Chapter 9 deals with applications of biotechnology. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டெம் செல் தெராப்பி. ஸ்டெம் செல் தெராப்பி அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணது கமலக்கண்ணன் on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. இப்போ ஸ்டெம் செல் தெராப்பி. தெராப்பி அப்படின்னா சிஹெச்ஐ முறை. ஸ்டெம் செல்ல வச்சு குணப்படுத்துவது. ஸ்டெம் செல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம ஏர்லி எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டை பத்தி புரிஞ்சுக்கணும். ஏர்லி எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். ஏன்னா எம்பிரியோல ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அது எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். குழந்தை பிறந்த பிறகு அத அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அது அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் சொல்ல போறோம். இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஏர்லி எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் அப்படிங்கிறது விந்தணு. எக் அல்லது ஓவம். இது கரு முட்டை. இது ரெண்டும் இணையறதுக்கு ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பெயர். அப்படி ஃபெர்டிலைஸ்டு எக்குக்கு ஜைகோட் அப்படின்னு பெயர். இது ஹாப்ளாய்டு, இது ஹாப்ளாய்டு. ஒரு ஜைகோட் வந்து டிப்ளாய்டு, அதாவது 2 sets of chromosomes இருக்கும். இந்த ஜைகோட் அப்படிங்கிற சிங்கிள் செல் இப்போ மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது. ஜைகோட் அண்டர்கோஸ் கிளீவேஜ் அப்படிங்கிறோம். கிளீவேஜ் டிவிஷன்ஸ் அப்படின்னா மைட்டாடிக் டிவிஷன்ஸ். இந்த 1 2 2 4 4 8 8 16 மல்டிப்ளை ஆகுது. இங்க ஒரு 8 செல் ஸ்டேஜ் காமிச்சிருக்கிறோம். அதாவது இந்த ஜைகோட் 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 செல்லா மாறி இருக்கிற இந்த ஸ்டேஜ். இது ஃபர்தரா கிளீவேஜ் டிவிஷன் நடந்து ஒரு சாலிட் பால் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த சாலிட் பால் ஆஃப் செல்ஸ் உள்ள இந்த எம்பிரியானிக் ஸ்டேஜுக்கு மொருலா அப்படின்னு பெயர். இந்த மொருலா அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு நினைவில் இருக்கணும். ஏன்னா பிற்பாடு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. மொருலா. மொருலா soon becomes blastula. blastula. மொருலாவுக்கும் பிளாஸ்டுலாவுக்கும் என்ன வித்தியாசம்? மொருலா இஸ் சாலிட் பால் ஆஃப் செல்ஸ். உள்ள ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆயிடுது. அப்ப இது பிளாஸ்டுலா. இது செக்ஷனல் வியூ. இந்த கேவிட்டிக்கு பிளாஸ்டோசீல் அப்படின்னு பெயர். இந்த எம்பிரியானிக் ஸ்டேஜுக்கு பிளாஸ்டுலா அப்படின்னு பெயர். So blastula is single layered embryo with a cavity. இந்த பிளாஸ்டுலாவானது விரைவிலேயே டபுள் லேயரா மாறும். பிற்பாடு ட்ரிபிள் லேயர்டு எம்பிரியோவாக மாறும். எப்படி? இப்போ ஒரு ரப்பர் பால ஒரு பக்கம் விரல்ல வச்சு ஒரு பக்கம் அழுத்திக்கிட்டே வந்தோம்னா அது கப் ஷேப்பா மாறும் இல்லையா? அதே போல இந்த பிளாஸ்டுலால இது டக்கினால் இது உள்ள மடங்குது. உள்ள மடங்க மடங்க முதல்ல டபுள் லேயர் ஆகி பிற்பாடு ட்ரிபிள் லேயர்டு எம்பிரியோவாக மாறுது. இந்த 3 லேயருக்கு அவுட்டர் எக்டோடம், மிடில் மீசோடம், இன்னர் எண்டோடம் அப்படின்னு பெயர். உள்ள கேவிட்டிக்கு ஆர்கென்டிரான் அப்படின்னு பெயர். இட் ஓபன்ஸ் அவுட் த்ரூ பிளாஸ்டோபோர். அப்ப அவுட்டர் லேயருக்கு என்ன பெயரு? எக்டோடம். மிடில் லேயர் மீசோடம், இன்னர் லேயர் எண்டோடம். இந்த 3 லேயர்ஸையும் ஜெர்ம் லேயர்ஸ் அல்லது ஜெர்மினல் லேயர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த 3 லேயர்டு எம்பிரியோவுக்கு கேஸ்ட்ருலா அப்படின்னு பெயர். So blastula is single layered. It has become triple layered gastrula. இது early embryonic development in lower vertebrates like frog.
இப்ப நாம போன ஸ்லைட்ல டயக்ராம் மூலமா விளக்கினதை தான் இங்க வேர்ட்ஸ்ல சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். Early embryonic development starts with egg or ovum. இது female gamete. It is fertilized by a sperm or male gamete. அப்போ fertilizationக்கு பிறகு உண்டாகக்கூடிய இந்த fertilized eggக்கு zygote என பெயர். Zygote is a single cell but diploid. இந்த zygote ஆனது repeated mitotic divisions இதுல நடைபெறுது. இந்த repeated mitotic divisionsக்கு cleavage divisions என பெயர். அந்த cleavage divisions மூலமாக it produces a morula. Morulaங்கிறது ஒரு solid ball of cells. The morula develops a cavity to become blastula. Blastula is single layered. In the single layered blastula soon becomes double and later 3 layered gastrula. இந்த gastrulaல 3 germ layers இருக்கும் அல்லது germinal layers இருக்கு. Outer ectoderm, middle mesoderm, inner endoderm. The cells of these germ layers, இந்த ectoderm, mesoderm, endoderm இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் பல்வேறு வகையான செல்கள் ஃபார்ம் ஆகுது. டிஷ்யூ, திசுக்கள்ல மசில் செல் ஆகட்டும், நர்வ் செல் ஆகட்டும், அல்லது கிளாண்ட் செல் ஆகட்டும், எந்த செல்லுன்னாலும் இந்த ஜெர்மினல் லேயர்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகணும். சோ அதுக்கு டிஃபரன்சியேஷன் பெயர். சோ ஜெர்ம் லேயர்ஸ்ல உள்ள இந்த எக்டோடர்மல் செல்ஸ், மீசோடர்மல் செல்ஸ், எண்டோடர்மல் செல்ஸ் எல்லாம் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ். அதிலிருந்து டிஃபரன்ஷியேட் ஆகி பல்வேறு வகையான செல்கள் உண்டாகுது to form tissues. பல tissues சேர்ந்தது தான் organs of the embryo. இங்கே ஹியூமன் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் பத்தி சொல்ல போறோம். early embryonic development in a vertebrate like frog ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் ஹியூமன் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டயக்ராம். அதாவது இந்த டயக்ராம் பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவ்வளவு டீடைல்ஸுக்கு நம்ம போக போறது இல்லை. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப zygote undergoes cleavage ன்னு ஏற்கனவே சொன்னேன், forming blastomeres. பட் இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா ஹியூமன் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்ல இந்த பிளாஸ்டோமியர்ஸ்ல இந்த ஆரஞ்சுல காமிச்சிருக்கும் பாருங்க, அப்படி ஒரு இன்னர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், ஒரு அவுட்டர் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ். இந்த இன்னர் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் அதுக்கு இன்னர் செல் மாஸ் அப்படின்னு பெயர். இந்த பெயர் நமக்கு ஸ்டெம் செல்ல பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முக்கியம். அதற்கு தான் இந்த டயக்ராம். சோ ஒரு இன்னர் செல் மாஸ் ஃபார்ம் ஆகுது. இது ஆரஞ்சு கலர்ல காமிச்சிருக்கோம், வெளியில எல்லோ கலர்ல காமிச்சிருக்கிறது ட்ரோபோபிளாஸ்ட் என்ற பெயர். இது பிளாஸ்டோசியல். இது இன்னர் செல் மாஸ் டிவைட் ஆகி இப்படி ஃபார்ம் ஆகுது. அதுதான் எம்பிரியோவை ஃபார்ம் பண்ண போகுது. சோ எம்பிரியோ ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸா ஃபார்ம் பண்ணுது. அது ட்ரோபோபிளாஸ்ட். இந்த எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ் லோயர் வெர்டிபிரேட் லைக் ஃப்ராக்ல கிடையாது, பட் மேமல்ல உண்டு. இந்த எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸுக்கு amnion, chorion, yolk sac, allantois. Amnion, chorion, yolk sac, allantois. இதனாலும் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ். இந்த chorion, allantois, இந்த amnion இதெல்லாம் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம்.
ஏன்னா அதுதான் பிளாசண்டாவை ஃபார்ம் பண்ண போகுது. அதைத்தான் இங்க நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க காமிச்சிருக்கிற டயக்ராம் வந்து இது அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை, யூட்டிரஸ். யூட்டிரஸ்ல உள்ள லேயருக்கு எண்டோமெட்ரியம் அப்படின்னு பெயர். இது அந்த வளரக்கூடிய குழந்தை. அதை சுத்திலும் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ் இருக்கு. என்னென்ன? ஆம்னியான், அப்புறம் கோரியான். இந்த வெள்ளையில காமிச்சிருக்கிறது ஆம்னியான், இது கோரியான், இது அலன்டாய்ஸ், இது யோக்சாக். இந்த கோரியானும் அலன்டாய்ஸும் சேர்ந்து அந்த யூட்டிரைன் எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, மதருடைய யூட்டிரஸ் எண்டோமெட்ரியம், அதுல பொருந்திக்கும். அந்த இணைப்புக்கு தான் பிளாசண்டா அப்படின்னு பெயர். அந்த பிளாசண்டா மூலமாகத்தான் இந்த குழந்தைக்கு உணவு அந்த தாயின் கிட்ட இருந்து கிடைக்குது. சோ தாய் கிட்ட இருந்து இந்த பிளாசண்டா மூலமாக இந்த குழந்தைக்கு நியூட்ரிஷன் போகுது. சோ இந்த ஆம்னியான் இருக்குல்ல, இந்த ஆம்னியான் வந்து it secretes a fluid called amniotic fluid. அதைத்தான் இங்க பெரிதாக காமிச்சிருக்கிறோம். இது டெவலப்பிங் எம்பிரியோ. ஃபீட்டஸ் அப்படின்னா எம்பிரியோன் பெயர். இது ஆம்னியான். ஆம்னியான் secretes amniotic fluid. சோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளதான் இந்த குழந்தை, அதாவது இந்த ஃபீட்டஸ் எம்பிரியோவானது மிதந்துகிட்டு இருக்கு. இது வந்து யோக்சாக், இந்த அம்பிலிக்கல் கார்டு. இந்த கோரியோ அலன்டாய் மெம்பரேன் ஃபார்ம்ஸ் தி பிளாசண்டா வித் மதர்ஸ் யூட்டிரைன் எண்டோமெட்ரியம். தாயினுடைய யூட்டிரைன் எண்டோமெட்ரியமும் இந்த கோரியானிக் வில்லை, கோரியான் அலன்டாய் சேர்ந்த கோரியானிக் வில்லையும் சேர்ந்துதான் பிளாசண்டா ஃபார்ம் ஆகுது. இது அம்பிலிக்கல் கார்டு. சோ நமக்கு தெரிய வேண்டிய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டயக்ராம் மூலமாக இன்னர் செல் மாஸ் தெரியணும், பிளாசண்டா தெரியணும், ஆம்னியான் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், amniotic fluid தெரிஞ்சுக்கணும், umbilical cord, பிறகு கோரியானிக் வில்லை. அந்த கோரியோலண்டாயிக் மெம்பரேன் தான் கோரியானிக் வில்லை ஃபார்ம் ஆகி ஒரு பிளாசண்டா ஃபார்ம் ஆகுது. பிளாசண்டா பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த டயக்ராம். மேமல்ஸ்ல பிளாஸ்டுலா அப்படிங்கிறது it differentiates into inner cell mass, அப்புறம் outer trophoblast. இந்த இன்னர் செல் மாஸ்ல இருந்து தான் எம்பிரியோ ஃபார்ம் ஆகுது. ட்ரோபோபிளாஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ் சரௌண்டிங் த எம்பிரியோ அது ஃபார்ம் ஆகுது. எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ் என்னென்னு சொன்னேன்? ஆம்னியான், கோரியான், அலன்டாய்ஸ் அண்ட் யோக்சாக். இதுல இந்த ஆம்னியான் இருக்கு இல்லையா, அது எம்பிரியோவை சுத்திலும், ஃபீட்டஸ் அல்லது எம்பிரியோவை சுத்திலும் அமைஞ்சிருக்கும். இட் செக்ரீட்ஸ் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல தான் இந்த எம்பிரியோ அல்லது ஃபீட்டஸ் மிதந்துகிட்டு இருக்கும். இந்த பிளாசண்டா அப்படிங்கிறது it is attached to the embryo through umbilical cord. umbilical cord அப்படிங்கிறது தொப்புள் கொடி. இந்த பிளாசண்டா அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூட்டிரஸ் கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, யூட்டிரைன் எண்டோமெட்ரியம் அதனுடைய உள் பகுதி, இன்னர் லேயர் ஆஃப் யூட்டிரஸ், அது யூட்டிரைன் எண்டோமெட்ரியம் ஆஃப் மதர். அதுவும் கோரியோ அலன்டாயிக் மெம்பரேன்,
கோரியான்னு சொன்னேன், அலன்டாய்ஸ் சொன்னேன். அது ரெண்டும் இணைஞ்சு கோரியோ அலன்டாய்க் மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். அது இந்த யூட்டரைன் எண்டோமெட்ரியத்தோட சேரும் பொழுது ஃபார்ம் ஆகக்கூடிய தாய் சேய் இணைப்பு தான் பிளாசண்டா. இந்த தாய் சேய் இணைப்பான பிளாசண்டா மூலமாகத்தான் மதர்ல இருந்து எம்பிரியோ அல்லது ஃபீட்டஸுக்கு நியூட்ரிஷன், ஆக்சிஜன் இதெல்லாம் போகுது. இப்ப ஸ்டெம் செல்ஸ் பத்தி பார்க்கிறோம். ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன? undifferentiated cells found in most of the multicellular animals. undifferentiated. இந்த செல் இன்னும் டிஃபரன்ஷியேட் ஆகல. என்னவாக டிஃபரன்ஷியேட் ஆகல? சே ஒரு ஸ்டெம் செல் வந்து மசில் செல்லா மாறலாம், போன் செல்லா மாறலாம், பிளட் செல்லா மாறலாம், நர்வ் செல்லா மாறலாம். பட் இன்னும் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேட்ல இருக்கு. எந்த செல்ல வேணாலும் இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல ஒரு ஸ்டெம் செல் இன்னொரு ஸ்டெம் செல்லாகவும் டிவைட் ஆகி தன்னைத்தானே மெயின்டைன் பண்ண முடியும். So maintain undifferentiated state even after numerous mitotic divisions. அதாவது இதுக்கு செல்ஃப் ரெனியூவல் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றோம். செல்ஃப் ரெனியூவல் அப்படின்னா என்ன? தன்னைத்தானே உண்டாக்கி கொள்ள கூடிய தகுதி. அது மட்டுமல்ல, இட் எக்ஸிபிட்ஸ் செல்லுலார் பொட்டன்சி. பொட்டன்சி அப்படிங்கிறது ஆற்றல். இந்த செல்ஸுக்கு என்ன ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத தான் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டோட்டிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சி அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்லில் இருந்து ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து எல்லா வகை செல்ஸும் ஃபார்ம் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஸ்டெம் செல். மசில் செல்லா மாற முடியும், ஃபேட் செல்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், போன் செல், பிளட் செல், நர்வ் செல், எபிதீலியல் செல் அதாவது ஸ்கின் செல்ஸ், இம்யூன் செல், செக்ஸ் செல், இந்த மாதிரி எந்த செல்லாகவும் இது டிஃபரன்ஷியேட் ஆகக்கூடிய இந்த அபிலிட்டி உண்டு. அதனால இந்த செல்லுக்கு டோட்டிபொட்டன்சி இருக்குன்னு சொல்றோம். இதை தவிர எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் அண்ட் பிளாசென்டல் செல்ஸ் ஆகவும் மாற முடியும். இதை நல்லா கவனிங்க. டோட்டிபொட்டன்சி இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, 4 வகை சொன்னேன் நான். கோரியான், அலன்டாய்ஸ், யோக் சாக் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. அந்த எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் செல்ஸையும் பிளாசென்டல் செல்ஸையும் உண்டாக்கக்கூடிய தன்மை டோட்டிபொட்டன்சிக்கு உண்டு. அப்படி எந்த செல்ல எம்பிரியோல இருக்கு அப்படின்னு கேட்டா, மொருலா. மொருலாவுடைய இந்த செல்ஸ் இருக்கு பாருங்க, இந்த செல்லுக்கு டோட்டிபொட்டன்சி உண்டு. ப்ளூரிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சிக்கும் ப்ளூரிபொட்டன்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, ப்ளூரிபொட்டன்சி cells can differentiate into ectoderm, endoderm, mesoderm. இந்த 3 germ layers gastrolaல இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த gastrolaல ectoderm, mesoderm, endoderm. ectodermல இருந்து சில வகை cells ஃபார்ம் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், epithelial cells of skin, nerve cell இதெல்லாம் ectodermல இருந்து ஃபார்ம் ஆகுது. மீசோடர்ம்ல இருந்து மசில் செல், போன் செல், பிளட் செல் இதெல்லாம் ஃபார்ம் ஆக முடியும். எண்டோடர்ம்ல இருந்து இன்டெஸ்டைனல் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக முடியும். சோ இந்த 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கு பாருங்க, அதுல இருக்கக்கூடிய செல்ஸுக்கு ப்ளூரிபொட்டன்சி உண்டு அப்படின்று குறிப்பிடுறோம். They can give rise to all of the cell types that make up the body. Embryonic stem cells இருக்கு இல்லையா, they are considered pluripotent. எந்த embryonic stem cells? Inner cell mass. ஏற்கனவே சொன்ன mammalian blastula இது, அதுல inner cell mass, இதுல இருந்து தான் embryo ஃபார்ம் ஆகுது, இதுல இருந்து extra embryonic membrane ஃபார்ம் ஆகுது. inner cell mass இருந்து extra embryonic membrane ஃபார்ம் ஆக முடியாது. சோ இதற்கு டோட்டிபொட்டன்சி கிடையாது, இது வெறும் ப்ளூரிபொட்டன்சி தான். சோ they can form
any of these ectoderm, endoderm, mesoderm எந்த வகை செல் ஆகும் ஃபார்ம் ஆக முடியும். ஆனா except extra embryonic and placental cells. இது pluripotency. So எந்த வகை செல்ஸுக்கு pluripotency இருக்கு? இன்னர் மாஸ் செல்ஸுக்கு pluripotency இருக்கு. எந்த வகை செல்ஸுக்கு totipotency இருக்கு? மொருலாவினுடைய செல்ஸுக்கு totipotency இருக்கு. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. போன ஸ்லைட்ல totipotency, pluripotency பத்தி பார்த்தோம். இப்போ multipotency. Multipotency refers to the stem cells that can differentiate into various types of cells that are related. So related cells மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஸ்டெம் செல்ஸுக்கு மல்டிபொட்டன்சி இருக்குன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் blood stem cells. blood stem cellsல இருந்து இப்ப இதெல்லாம் differentiation of blood stem cells. இது ஒரு blood stem cell. இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆக முடியும்? It can form lymphocytes. இதெல்லாம் lymphocytes, monocytes, neutrophil, இதையெல்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடிய தகுதி உண்டு. சோ இது இப்படிப்பட்ட செல்ஸுக்கு மல்டிபொட்டன்சி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆலிகோபொட்டன்சி. ஆலிகோபொட்டன்சி அப்படின்னா the cell can differentiate only into few cell types. For example, lymphoid stem cell. This blood stem cell shows multipotency. But blood stem cell irundhu myeloid stem cell lymphoid stem cell differentiate ஆகுது. இந்த lymphoid stem cell irundhu lymphocyte, B lymphocyte, T lymphocyte, NK cells இதெல்லாம் தான் ஃபார்ம் ஆக முடியும். பட் நாட் RBC. சொல்றது புரியுதா? இப்போ blood stem cell மல்டிபொட்டன்சி எல்லா வகை செல்ஸையும் ஃபார்ம் பண்ணுது. பட் they are all related. ஏன்னா எல்லாமே blood cells. பட் blood stem cell myeloid stem cell, lymphoid stem cell ஃபார்ம் ஆகுது. lymphoid stem cellும் myeloid stem cellும் they exhibit oligopotency. ஏன் அப்படி சொல்றோம்? lymphoid stem cell இருந்து B lymphocyte, T lymphocyte, NK cells இது ஃபார்ம் ஆக முடியுமே தவிர RBC ப்ரொடியூஸ் ஆக முடியாது. பிளேட்லெட் ஃபார்ம் பண்ண முடியாது. அதே போல மயலாய்டு ஸ்டெம் செல்லில் இருந்து RBC உண்டாகலாம், பிளேட்லெட்ஸ் உண்டாகலாம், அதே சமயத்துல ஈசனோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில் உண்டாகலாம். பட் நாட் lymphocytes. So myeloid stem cell இருந்து lymphocyte உண்டாக முடியாது, பட் RBC உண்டாக முடியும். பட் lymphoid stem cell இருந்து lymphocytes ஃபார்ம் ஆக முடியும், ரெட் blood cells ஃபார்ம் ஆக முடியாது. So they exhibit oligopotency என்று குறிப்பிடுறோம். யூனிபொட்டன்சி. So நாம இதுவரைக்கும் டோட்டிபொட்டன்சி பார்த்தோம், pluripotency பார்த்தோம், மல்டிபொட்டன்சி பார்த்தோம், ஆலிகோபொட்டன்சி பார்த்தோம். இப்போ யூனிபொட்டன்சி. யூனிபொட்டன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வகை ஸ்டெம் செல் இருந்து ஒரு வகை மெச்சூர் செல் டைப் தான் ஃபார்ம் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் செல்ஸ்ல இருந்து இன்னொரு ஸ்கின் செல் தான் ஃபார்ம் ஆக முடியே தவிர அதுல இருந்து பிளட் செல் ஃபார்ம் ஆக முடியாது. So skin cells are unipotent stem cells. So stem cell can differentiate only into single mature cell type. அப்ப இந்த வகை stem cell என்ன சொல்றோம்? Unipotent stem cellங்கிறோம். So it exhibits unipotency. Best example எது? Skin cell இருந்து இன்னொரு skin cell தான் ஃபார்ம் ஆக முடியுமே ஒழிய அதுல இருந்து பிளட் செல்லோ, மசில் செல்லோ, நர்வ் செல்லோ ஃபார்ம் ஆக முடியாது. இப்போ ஸ்டெம் செல்ஸ் கேன் டிஃபரன்ஷியேட் இன்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். எதுல? நம்ம பாடியில. குழந்தை பிறந்த பிறகு, அதாவது
பிறந்தாச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ் கிடையாது. சார் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் பூரா டோட்டிபொட்டன்சி கிடையாது, வெறும் pluripotency மட்டும்தான் இருக்கு. So they are derived from either ectoderm, mesoderm or endoderm. அதாவது நம்ம பாடியில இரண்டு வகை ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒன்னு எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்னு அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறோம். இப்ப எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் பத்தி பார்க்கிறோம். Embryonic stem cells are pluripotent. They can produce 3 germ layers, ectoderm, mesoderm, endoderm. So இதெல்லாம் pluripotent அப்படிங்கிறோம். ஏற்கனவே டோட்டிபொட்டன்சிக்கும் pluripotencyக்கும் வித்தியாசம் சொன்னேன். டோட்டிபொட்டன்சியில இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் placental cells ஃபார்ம் பண்ண முடியும். But pluripotent stem cells cannot form extra embryonic membranes. In other words, பிறந்தாச்சுன்னா பிறந்த குழந்தை அதிலிருந்து இறக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய பாடி செல்ஸ்ல எல்லா செல்ஸும் pluripotent தான். They can produce ectoderm, mesoderm, endoderm. So embryonic stem cells are multipotent also. Multipotency அப்படின்னா என்னங்கிறதையும் related cell types அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தகுதி உண்டுன்னு சொன்னேன் நான். Embryonic stem cells are isolated from the epiblast tissue of the inner cell mass of blastocyst. இப்ப ஸ்டெம் செல் தெராபிக்கு என்ன செய்யறாங்க, இந்த இன்னர் செல் மாஸ் இருக்கு இல்லையா, இன்னர் செல் மாஸ், யூ மஸ்ட் ரிமெம்பர், இன்னர் செல் மாஸ் அப்படிங்கிறது பிளாஸ்டுலா அல்லது பிளாஸ்டோசிஸ்ட் ஆஃப் மேமல்ஸ்ல இருக்கக்கூடியது. அந்த இன்னர் செல் மாஸ்ல இருந்தா எம்பிரியோ ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன், எக்டோடம், மீசோடம், எண்டோடம் எல்லாம். அந்த செல்ஸை ஐசோலேட் பண்றாங்க. ஐசோலேட் பண்ணியாச்சுன்னா அப்படிப்பட்ட ஸ்டெம் செல்ல இருந்து, ரிமெம்பர் தீஸ் ஆர் pluripotent. எங்கிருந்து இதை ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, இன்னர் செல் மாஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஐசோலேட் பண்ணி இதை ரிப்பீட்டட் கல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த செல்ஸுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, கிட்டத்தட்ட 220 டிஃபரெண்ட் செல்ஸ் ஆஃப் த பாடியை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த செல்ல இருந்து பிரெயின் செல், இந்த செல்லுல இருந்து லங் செல், ஹார்ட் செல், லிவர் செல், கிட்னி செல்ஸ், கொனாடல் செல்ஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ண முடியும். They are immortal அப்படிங்கிறோம். ஏன்னா இந்த செல்ஸை கல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. இந்த செல்லை மெயின்டைன் பண்ணும்போது இதுல இருந்து இன்னொரு ஸ்டெம் செல் உண்டாகும், அதுல இருந்து இன்னொரு ஸ்டெம் செல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். So they are immortal, அழிவு கிடையாது. Adult stem cells. Adult stem cells அப்படிங்கிறது in contrast to embryonic stem cells. எம்பிரியோல இருக்கிறது எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். குழந்தை பிறந்த பிறகு, குழந்தையிலிருந்து முதுமை வரைக்கும் அந்த பாடியில இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸுக்கு அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு பெயர். So they are found in the tissues of children as well as adults. இத somatic stem cell அப்படிங்கிறோம். Somatic stem cell in contrast to embryonic stem cell. இந்த somatic stem செல்லும் தன்னை போலவே இன்னொரு செல்லை உருவாக்க முடியும். So it can create another cell similar to it. Most of the adult stem cells are multipotent. Multipotency அப்படின்னா என்னன்னு சொன்னேன், the stem cell can produce cells related to it. ரிலேட்டட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸுக்கு மல்டிபொட்டன்சி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டேன். எக்ஸாம்பிள் வந்து ரெட் போன் மேரோ. ரெட் போன் மேரோ, போன்ல, இப்ப இந்த போன்ல இந்த பகுதி ஓபன் பண்ணி காமிச்சிருக்கு. போன்ல ரெட் போன் மேரோ, எல்லோ போன் மேரோன்னு இருக்கு. இந்த ரெட் போன் மேரோல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸுக்கு
ஹெமட்டோபாயட்டிக் ஸ்டெம் செல்ஸ் என்ன பெயர். இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து இதுக்கு மல்டிபொட்டன்சி உண்டு. அப்படின்னா it can produce any of the blood cells. RBC, WBC, platelet போன்ற blood cells உண்டாக்கக்கூடிய hematopoietic stem cells எங்க இருக்கு? Red bone marrowல இருக்கு. So it is an adult stem cell, it is a somatic stem cell and it has multipotency. Stem cell therapy. இது வரைக்கும் ஸ்டெம் செல்ஸை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தெராப்பி ஸ்டெம் செல்ல வச்சு எப்படி சிகிச்சை முறைகள் அளிக்க முடியும்ங்கிறத பார்க்க முடியும். இந்த ஸ்டெம் செல் தெராப்பில the most important application is stem cell research. So stem cells வச்சு பல வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும். எதற்காக இந்த ஆராய்ச்சிகள்? செல் பேஸ்டு தெரப்பி செய்யறதுக்காக. என்ன சிகிச்சை செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா, regenerating damaged and diseased organs. For example, ஒருவருக்கு ஹார்ட் டிஷ்யூல ஒரு பகுதி டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் ஃபங்க்ஷன் பண்ணல. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த ஹார்ட் டிஷ்யூவை ரிப்ளேஸ் பண்ணலாம். எப்படி ரிப்ளேஸ் பண்றது? ஹார்ட் டிஷ்யூவை இன்னொருத்தர்கிட்ட இருந்து எடுத்தா கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இருக்கும், ஒத்துக்காது, ஒவ்வாமை இருக்கும். சோ அதற்காக இவங்களுடைய ஓன் ஸ்டெம் செல்ல எடுத்து அதுல இருந்து அந்த ஹார்ட் டிஷ்யூவை ஜெனரேட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ அது ரீஜெனரேட் ஆகும். ரீஜெனரேட்டிங் டேமேஜ் அண்ட் டிசீஸ்ட் ஆர்கன்ஸ். அதே போல கிட்னிக்கு செய்யலாம். இதே போல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல, தீ விபத்துல ஸ்கின் ஒரு பகுதியில எரிஞ்சு போச்சுன்னா அந்த ஸ்டெம் செல்லுல இருந்து ஸ்கின், அவங்களுடைய ஓன் ஸ்டெம் செல் இருந்ததுன்னா அதுல இருந்து அந்த ஸ்கின்னை லேபரேட்டரியில ஜெனரேட் பண்ணி அந்த எந்த இடத்துல புண்ணாயிருக்கோ அந்த இடத்துல அந்த ஸ்கின் போயிருக்கோ அந்த இடத்துல அதை ரிப்ளேஸ் பண்ண முடியும். So இது regenerating damaged and diseased organs is possible because of stem cells. அது மட்டும் இல்ல, இந்த ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு இல்லையா, கல்ச்சர் பண்ணி புது ட்ரக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியில. அந்த ட்ரக்கை நேரடியாக ஒரு ஹியூமன் உடல்ல செலுத்துறதை விட இந்த மாதிரி கல்ச்சர்டு ஸ்டெம் செல்ஸ் மேல டெஸ்ட் பண்றது சேஃப். ஸோ அந்த சேஃப்டிக்காக இந்த நியூலி டெவலப்டு ட்ரக்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டெம் செல்ஸ் உதவியாக இருக்கு. இப்ப ஸ்டெம் செல் பேங்க்ஸ். ஸ்டெம் செல் பேங்க் அப்படின்னா என்னன்னா, வேர் எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் ஆர் டன். ஸோ ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி கோல்டு ஸ்டோரேஜில் வைக்க முடியும். எதற்காக ஸ்டோர் பண்ணணும்? பிற்பாடு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ட்ரீட்மெண்ட் இன் த ஃபியூச்சர் வென் ரிக்வயர்டு. அதாவது ஒருவருடைய பாடியிலிருந்தோ அல்லது எம்பிரியோல இருந்தோ, எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல எம்பிரியோல இருந்தோ ஸ்டெம் செல்லை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பர்சனுக்கு எப்போ தேவைப்படுதோ, அவனுடைய வாழ்நாள்ல எப்போ தேவைப்படுதோ அப்ப அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து அதுல இருந்து அந்த டிஷ்யூவை ரீஜெனரேட் பண்ணி அதுக்கு அந்த பர்சனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஸ்டெம் செல் பேங்க் பெயர். பட் ஸ்டெம் செல் பேங்க்குக்கு பே பண்ணணும். ஒன் கேனாட் அப்டைன் somebody's stem cells. அதற்கு பதிலாக தன்னுடைய ஓன் ஸ்டெம் செல்ல இந்த ஸ்டெம் செல் பேங்க்ல பாதுகாப்பா வச்சு அதை பயன்படுத்திக்கலாம். அதற்கு அவங்க அந்த ஃபெசிலிட்டிக்கு அது பே பண்ணணும். ஸோ இது ஸ்டெம் செல் பேங்க் யார் பயன்படுத்த முடியும்? நல்ல வசதி படைச்சவங்க தான் பயன்படுத்த முடியும். அம்னியாட்டிக் செல் பேங்க்
is the facility that stores stem cells derived from amniotic fluid for future use. So இது உங்களுக்கு தெரியும், இது amniotic fluid, அதுல fetus, இது umbilical cord ன்னு தெரியும். So stem cells are taken from individuals who pay the cost for collection and storage. So வசதி படைத்தவர்கள் இந்த ஸ்டெம் செல்ல எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயோ அல்லது அடல்ட் ஸ்டேஜ்லயோ அந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்து இந்த ஸ்டெம் செல் பேங்க்ல பாதுகாப்பாக வச்சு பிற்பாடு தேவைப்பட்ட போது யூஸ் பண்ண முடியும். சோ அதற்கு அவங்க பே பண்ண வேண்டி இருக்கு. Such stem cells are stored in stem cell banks. These stored stem cells are used by that person when needed. So அந்த பர்சனுக்கு இப்ப ஹார்ட் டிஷ்யூ டேமேஜ் ஆயிருக்கு அல்லது தீ விபத்துல ஸ்கின் செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஓன் ஸ்டெம் செல்லை எடுத்து அதை கல்ச்சர் பண்ணி அந்த டிஷ்யூவை டெவலப் பண்ணி அந்த இடத்துல பொருத்தும் போது கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இருக்காது. இப்ப யாருடைய ஹார்ட்டோ எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போதோ அல்லது யாருடைய கிட்னியோ எடுத்து இன்னொருத்தருக்கு வச்சிட முடியாது, அதுக்கு மேட்சிங் வேணும். ஸோ அந்த மேட்சிங் டிஷ்யூ இருந்தால்தான் அதை அக்செப்ட் பண்ணும் நம்ம பாடி, இல்லைன்னா இந்த இம்யூன் சிஸ்டம் அதை ரிஜெக்ட் பண்ணும். இதை ஓவர் கம் பண்றதுக்கு, அதை தவிர்ப்பதற்காக என்ன செய்யறாங்க, பண வசதி படைச்சவங்க அவங்களுடைய ஓன் ஸ்டெம் செல்ல they pay and maintain the stem cell bank. ஸோ எப்பப்போ தேவைப்படுதோ, அவங்க வாழ்நாள்ல எப்பப்போ தேவைப்படுதோ அப்ப அந்த ஸ்டெம் செல்ல இருந்து அவங்களுடைய ஓன் ஸ்டெம் செல்லை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த டிஷ்யூவை டெவலப் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இயலும். அதே போல கார்டு பிளட் பேங்கிங் அங்கிறோம். கார்டு பிளட் பேங்கிங் என்ன? இப்போ இது அம்பலிக்கல் கார்டு, தொப்புள் கொடி. குழந்தை பிறக்கும் போது என்ன ஆகுது, அந்த தொப்புள் கொடி இருக்கும். பிறகு அந்த தொப்புள் கொடி எடுத்துருவாங்க, தானா உதிர்ந்துரும், இல்லைன்னா எடுத்துருவாங்க. இப்ப எல்லாம் வசதி அதற்கு இருக்கு. அப்போ அந்த அம்பலிக்கல் கார்டு இருக்கு இல்லையா, அந்த அம்பலிக்கல் கார்டுனுடைய பிளட் செல்ஸை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இத கார்டு பிளட் பேங்கிங்னு சொல்றோம். அல்லது அந்த அம்பலிக்கல் கார்டுனுடைய டிஷ்யூ எடுத்து அதுல உள்ள ஸ்டெம் செல்ஸை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது கார்டு பிளட் பேங்கிங் அண்ட் umbilical cord cells. So cord blood are the sources of stem cells. So in addition, placenta. In the placenta, amniotic sac, அப்புறம் amniotic fluid, இதுல இருந்தும் ஸ்டெம் செல்ஸை எடுக்கலாம். இந்த amniotic fluidல பார்த்தீங்கன்னா இந்த வளர்ற கூடிய குழந்தை இருக்கு இல்லையா, ஃபீட்டஸ், அதனுடைய எபிதீரியல் செல்ஸ் எல்லாம் அதுல உதிர்ந்து கிடக்கும். ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து, ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எடுத்து amniotic செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த amniotic செல்ஸ் எடுத்து ஸ்டெம் செல் பேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இதுதான் ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் ஸ்டெம் செல் பேங்க்ஸ், இதனுடைய டீடைல்ஸ். ஸ்டெம் செல் தெரப்பி பத்தியே நல்ல டீடைலா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இந்த வெப்சைட்டுக்கு சிவசக்தி அண்ணாமலை என்ன பெயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த வீடியோவை பற்றிய டவுட் இருந்ததுன்னா அதுல குறிப்பிட்டீங்கன்னா நாங்க தெளிவுபடுத்துவோம். உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியனை அங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இட் will help us to improve our presentation. Thank you for watching again. We will meet in the next video.